விஜய் வந்து யமுனா கிட்ட வந்து பேசுறாரு. "யமுனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாரு. "என்ன விஷயமாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உண்மைய சொல்லு யமுனா. நீ வந்து யார விரும்பின? சொல்லு என்ன நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "அது வந்து மாமா, இங்க பாரு நீ சொல்லி தான் ஆவணும். எனக்கு ஓரளவு உண்மை தெரியும். அதனால தான் கேட்குறேன். நீ நிவின தானே விரும்புற?" அப்படின்னோனே அப்படியே அதிர்ச்சி அடையறாங்க. "மாமா உங்களுக்கு எப்படி?" "எனக்கு தெரியும் யமுனா. சொல்லு யமுனா என்ன நடந்தது? எதுக்காக இந்த மாரி நீ போன?" நிவின கேட்டா, "எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி பேசுறாரு. அவருக்கு வந்து உனக்கு வந்து எந்த ஹோப்பும் குடுக்கல. நீயா தான் வந்து முடிவு பண்ணி இந்த மாரி பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. எது உண்மை? எனக்கு ஒண்ணும் புரியல. அவரு வந்து ஹோப் குடுக்காம நீ இந்த அளவு வந்து வந்திருக்க மாட்ட. எனக்கு அது நல்லா தெரியுது. ஒரு தடவை காதலா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்ம மேல வந்து பிரியப்பட்டா மட்டும் தான் நம்ம வந்து இந்த மாரி முடிவு எடுப்போம். உண்மைய சொல்லு" அப்படின்னோனே, ஆமா மாமா. அவர் வந்து எனக்கு நெறைய உதவிகள் செஞ்சாரு. நெறைய விஷயங்கள் எனக்கு சப்போர்ட்டா இருந்தது. ஆனா அந்த உதவிகள் எல்லாமே வந்து நானு வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் சொல்றாரு. ஆனா அது உண்மை இல்ல மாமா. அவரு என் மேல ரொம்ப அன்ப காட்டினாரு. ஆனா எதுக்காக என் மேல அன்ப காட்டணும்? நீங்களே சொல்லுங்க. இவ்ளோ அன்ப வந்து என்கிட்ட காட்டினாரு. எனக்காக நெறைய விஷயங்கள் பண்ணாரு. அதனால தான் வந்து நான் அவர விரும்ப ஆரம்பிச்சேன். ஏன் அவர்கிட்டயும் ஒரு கட்டத்தில நான் சொன்னேன். "நான் உங்கள விரும்புறேன். கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணிப்பீங்களான்னு?" கேட்டேன். அதுக்கும் அவர் அமைதியா தான் இருந்தாரு. அப்படின்னும்போது மேற்கொண்டும் உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாரு. இதெல்லாம் நெனச்சு தான் கண்டிப்பா அவருக்கும் எனக்கு மேல விருப்பம் இருக்கு என் மேல. கண்டிப்பா நம்மள கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஆசைய வளர்த்துக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் அவரு வேற ஒரு பொண்ணுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு யாரு? காவேரிக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாரா? அப்படின்னோனே, ஆமா மாமா. உங்களுக்கு எப்படி மாமா? சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அப்படின்னோனே, இந்த மாரி சொன்னோனே எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. நீங்களே சொல்லுங்க. அக்கா வந்து கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு நெனச்சிட்டு இருக்காருன்னா, அப்ப என்ன அர்த்தம்? அக்கா வந்து ஹோப் குடுக்காம வந்து அவர் இப்படிலாம் நெனச்சிருப்பாரா? எனக்கு என்னமோ வந்து அக்கா தான் ஹோப் குடுத்துருக்கா. அதனால தான் அவர் நெனச்சிட்டு இருக்காரு அப்படி சொன்னோனே, இங்க பாரு நீயா ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடாது. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். இத எப்படி நான் சொல்றது? அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். சரி உன் அக்கா எப்பாவது ஒரு டைம் வந்து என்ன வெறுக்கிற மாதிரியோ, இல்ல என் கூட வாழ பிடிக்காத மாதிரியோ, அந்த மாரி ஏதாவது பேசியிருக்காளா? இல்ல மாமா அப்பலாம் பேசினதே கிடையாது. இப்ப கூட அக்கா என்ன சொல்றான்னா, எனக்கு வந்து நிவின் வந்து என் மனசு சுத்தமாவே கிடையாது. நிவின் என் மனசுல இல்லவே இல்லன்னு சொல்லிட்டு நிச்சயமா சொல்றா. அதுவும் என் அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றா. எப்படி மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா இப்படி சொல்லும்போது. ஆனா நிவின்க்கு ஏன் அப்படி வந்து அவர் நம்புறாருன்னு எனக்கு அதுவும் புரியல மாமா அப்படின்னோனே, யோசிக்கிறாரு விஜய். நம்ம சொன்ன ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் நிவின் வந்து நம்பிட்டுருக்காரு. ஆனா காவேரி மனசுல நிவின் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு இது போதும். அப்போ காவேரி மனசுல நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. என்ன மாமா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல இல்ல யமுனா உன்கிட்ட பேசுனதுலேருந்து எனக்கு நெறைய கிளாரிட்டி வந்திருக்கு. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்திருக்கு அப்படின்னோனே, என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உன் அக்கா மனசுல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சு. நிவின் கிடையாது. புரியுதா உனக்கு? அப்படின்னோனே, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா யமுனா. உன் அக்கா சொன்னால்ல, நிச்சயமா நிவின் கிடையாதுன்னா, அப்புறம் என்ன அர்த்தம்? உன் அக்கா மனசுல நான் தானே இருக்கேன்னு அர்த்தம். ஆமா மாமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். இங்க பாரு, நீ மனச போட்டு குழப்பிக்காத. உன் அக்கா எப்பவுமே வந்து தப்பு செய்யவே மாட்டா. அவ ரொம்ப நல்லவ. ஏன் மாமா வந்து நிவின் வந்து அப்படி சொன்னாரு? அது அவரோட வந்து தப்பு. அவரு ஏதோ நெனச்சுக்கிட்டு எங்கக்குள்ள வந்து கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகலன்னு நெனச்சாரோ, இல்ல நாங்க 2 பேரும் பிரிஞ்சுருவோம்னு நெனச்சாரோ தெரியல. அதனால காவேரி கண்டிப்பா வந்து வந்துருவான்னு சொல்லிட்டு, அவர் வந்து குருட்டு நம்பிக்கை வச்சிருக்காரு. அததான் அக்காவும் சொல்றா மாமா. ஆனா, அவர் தீர்க்கமா சொல்றத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு அதான் மாமா ஒண்ணும் புரியல. சரி அதெல்லாம் அப்புறமா பார்த்துப்போம். இப்போ உனக்கு கிளியர் ஆயிடுச்சுல்ல, உன் அக்கா மனசுல நிவின் இல்லன்னு சொல்லிட்டு, ஆமா மாமா நான் நம்புறேன். சரி ஓகே. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அக்கா தங்கச்சிக்குள்ள நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. சரிங்க மாமான்றாங்க. உடனே வந்து சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம வந்து விஜய்க்கு விஜய் யோசிக்கிறாரு. அப்ப நிவின் வந்து காவேரி மனசுல இல்லன்னா, காவேரி மனசுல நான் மட்டும் தான் இருக்கேன். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு யமுனா அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போறாரு. காவேரி வந்து போயிட்டு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வராங்க. உடனே ஓடி போயிட்டு அப்படியே காவேரி கை பிடிக்கிறாரு. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம்? எதுக்காக இப்படி பண்றீங்க? மருந்தெல்லாம் கீழ கொட்ட போகுது அப்படின்றாங்க. இல்ல எனக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆச்சு. அதுக்காக தான். தேங்க்ஸ் காவேரி அப்படின்னோனே, தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? முதல்ல நான் சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்றாங்க. சாரி எதுக்கு? தேங்க்ஸ் எதுக்கு? தேங்க்ஸ் அது எதுக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா சாரி வந்து உன்ன கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் சாரி கேட்குறேன். இப்போவாவது புரிஞ்சுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சுல்ல. சரி கிளம்பிட்டு எங்கே போறது? நாளைக்கு தானே போணும்னு சொன்னீங்க. இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நம்ம எப்பவும் போல அங்க போயிடுவோம். எங்க? எல்லாம் நீங்க ஃபார்ம் ஹவுஸ் தானே போறேன்னு சொல்லிருக்கீங்க. அங்க தான் போலாம். அங்க போய் யமுனாவ நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்றாரு.